மகாராஷ்டிரா மாநிலம் தான் அந்த பொருளாதார ரீதியாக ஆர்எஸ்எஸ் பின்புலம். அங்கு தோற்று போனது. அங்கு வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பெரிய வாய்ப்பு இல்லை என்கிற நிலை இருக்கிறது. இதெல்லாம் தான் ஆர்எஸ்எஸ் கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆக ஆர்எஸ்எஸ் ஆதரவு நடப்பு மோடி ஆட்சிக்கு இல்லை, அது தெளிவாக தெரிகிறது. ஒரு கம்ஃபர்டபுளான ஆட்சினா ஒரு 200ஆவது இருக்கணும். ஏதாவது ஒரு கட்சிக்கு 180 200 இருந்தா தான் அது சௌரியமா இருக்கும். அப்பதான் பிற கட்சிகள் அந்த அணிக்குள்ள சரியா சேரும். எனவே இந்தியா கூட்டணிக்குமே அந்த வாய்ப்பு இல்லை. அதனாலதான் சுப்பிரமணியசாமி என்ன சொல்றாருன்னா, சபாநாயகர் தேர்தலை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குவதற்கும் எதிர்கட்சிகள் முயலத்தான் செய்யும். இந்த செஷனை நடத்துறது ரொம்ப கஷ்டங்க. என்ன காரணம்னா, ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒருவர் கன்சல்ட் பண்ணி இந்தியாவை வழி நடத்துறது பெஸ்ட். மோடி ஸ்டைல் அது கிடையாது. அதான் அதோட ப்ராப்ளம். எத்தனையோ பிரதமர்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அவர்கள் இப்படிதான் நடத்தியிருக்காங்க. ஆனா மோடியோட ஸ்டைல் இது கிடையாது. நிர்மலா சீதாராமன் ஏராளமான ஃபெயிலியர். ஆனா அவங்க தான் மீண்டும் நிதியமைச்சர். இப்படி அந்த கீ போர்ட்போலியோ எதையுமே மோடி மாத்தல. என்னதான் விசுவாசத்துக்கு பரிசு, இவங்களை நம்ம நம்பலாம். அது போக இவங்க என்னைக்குமே நம்மளுக்கு கீழே இருப்பாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி கை காட்டுற ஒருவரை ஆதரிக்க நினைப்பாங்க. ஆனா மற்ற கட்சிகள் அப்படி நினைக்காது. இது ஒரு உண்மையான ப்ராப்ளம் தான். சபாநாயகர் தேர்வு இப்ப மிகப்பெரிய பரபரப்போட நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஜெகனோட ஒய்எஸ்ஆர் எம்பிக்கள் தான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப நாங்க ஆதரவு தரமாட்டோம் என்று அவர்கள் ஒரு மிரட்டுகிற துணியில் தான் பேசுகிறார்கள். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தலுக்கு பிறகு இப்போதான் அவங்க கூட மீண்டும் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் கிடைச்சிருக்கு. ஆட்சி அமைச்சிட்டாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னா கூட பல வகையிலும் பல நெருக்கடிகள் மோடிக்கும் பாஜகவுக்கும் இருக்குது அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் கொஞ்சம் மறைமுகமாக மோடி அவர்களை தாக்கி பேசியிருந்ததையும் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னொரு தலைவரும் இந்திரேஷ்குமார் அவர்களும் இன்னைக்கு தாக்கி பேசியிருக்காரு. நேரடியாகவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தோத்ததுக்கு காரணம் மோடின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியும் தாக்கி பேசியிருக்காரு, ஆனாலும் மோடியையும் பேசியிருக்காரு. இது போக வருகிற 24ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் அப்படின்றத நாடாளுமன்ற தலைவர் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மிக மிக மக்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த சபாநாயகர் யாராக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா கடந்த 2 நாடாளுமன்ற இதுலேயுமே பாஜகவுடைய ஆட்கள் தான் இருந்தாங்க. அப்படின்னும் போது இந்த 2024 கூட்டணி கட்சிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதற்கு பக்கபலமாக இந்தியா கூட்டணியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மியோட சஞ்சய் சிங் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் டிடிபியோ இல்லை ஜேடிஎஸோ யாராவது இருந்தாங்கன்னா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தானின் கெலாட் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. டிடிபியும் ஜேடிஎஸும் விட்டுறக்கூடாது, விட்டுட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும். இது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இதை எப்படி சார் பார்க்கறது? இவ்வளோ நெருக்கடி அப்படின்றது எப்படி பாஜகவுக்கு? ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது என்பது பட்டவர்த்தனமாகவே தெரிகிறது. தேர்தல் நடக்கும் போதே ஆர்எஸ்எஸ் சரியாக வேலை பார்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஓட்டு போடுவது மட்டும்தான் எங்க வேலை, ஓட்டை சேகரித்து தர்றது எங்க வேலை இல்லைன்னு சொன்னாங்க. நட்டா நாங்கள் ஆர்எஸ்எஸ் தாண்டி வளர்ந்துட்டோம், ஆர்எஸ்எஸ் தயவு எங்களுக்கு தேவையில்லைங்கிற ரீதியில அவர் கருத்து தெரிவித்திருந்தார். மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு ஆர்எஸ்எஸ் சார்பாக அந்த வழக்கமான வாழ்த்து செய்தி எதுவுமே வரல, வரவேற்பு எதுவுமே வரல. நீங்க சொன்ன மாதிரி மோகன்ஜி பாகவத் அதை கண்டித்து பேசினார். அது மறைபொருளாக தான் இருந்துச்சு. ஆனா ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ராமரத் யாத்ரா, அதுலதான் இந்திரேஷ்குமார் பக்தியை பெருமளவுக்கு நம்பி இருக்க வேண்டியவர்கள் பகல் வேஷத்தையும் திமிரையும் நம்பினார்கள். பொலிட்டிக்கல் அரகன்ஸ். அது இந்தியா கூட்டணிக்கு பக்தியே கிடையாது, ராமர் பேர்ல பக்தியே கிடையாது. இவங்களுக்கு பக்தி இருக்கிறதா காட்டிக்கிட்டாங்க. ஆனா ராமர் உண்மையிலேயே போதித்த அந்த பணிவுங்கிறத இவங்க கடைபிடிக்கவே இல்லை. எனவேதான் இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. இனிமேலும் வரவிருக்கிற காலங்கள்ல ராமராஜ்யம் தான் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற ரீதியில ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. அது கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் கருத்து அதுதான் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஆர்எஸ்எஸோட
தலைமையகம் அமைந்துள்ள நாக்பூரை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்துல பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு தோற்று போயிருக்கு. அது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. மகாராஷ்டிரா மாநிலம் தான் அந்த பொருளாதார ரீதியாக RSS பின்புலம். அங்கு தோற்று போனது, அங்கு வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பெரிய வாய்ப்பு இல்லை என்கிற நிலை இருக்கிறது. இதெல்லாம் தான் RSS கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆக RSS ஆதரவு நடப்பு மோடி ஆட்சிக்கு இல்லை, அது தெளிவாக தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் மோடி வேண்டாம், மோடிக்கு பதிலாக வேற யாரையாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கலாம்னு RSS தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மோடி தரப்பு அதை புறந்தள்ளிவிட்டது. அதாவது இப்போ பாரதிய ஜனதா ஆளுகிற பாரதிய ஜனதாவுக்குள்ள மோடி ஆதரவு மோடி எதிர்ப்புங்கிற இருவேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இது போக முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, நீங்க குறிப்பிடுகிற சபாநாயகர் தேர்தல், சபாநாயகர் பதவி பாரதிய ஜனதாவுக்கு தான் போய் சேரும் என்று தான் இப்போதைக்கு தோன்றுகிறது. காரணம், நாளைக்கு ஒரு கட்சி தாவல் தடை சட்டமோ அல்லது ஒரு MP டிஸ்குவாலிபிகேஷனோ வந்தா சபாநாயகர் தீர்ப்பு இறுதியானது. எனவே அந்த கீ போஸ்டை கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதே நேரத்துல பிற கட்சிகளுக்கான கவலை என்னன்னா, அந்த கட்சிகளை உடைச்சு மீண்டும் பாரதிய ஜனதாவை அந்த மெஜாரிட்டி மார்க்குக்கு கொண்டு வர்றதுக்கு மோடியும் அமித்ஷாவும் முயற்சிப்பார்கள் என்பதுதான். அப்ப 2 கட்சி உடையும். ஒண்ணு சந்திரபாபு நாயுடோட கட்சி, அவங்க சட்டமன்றத்துல ஆந்திரால பெரும்பான்மை இருக்கலாம், ஆனா மக்களவையில் இருக்கிற எம்பிக்கள் அவங்க தடம் மாறினாங்கன்னா நாயுடுவால ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு முன்பு இந்த அனுபவம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமார் கட்சியை ரொம்ப ஈஸியா உடைப்பாங்க. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் அங்க பீகார் பாலிடிக்ஸ்குள்ளேயே பெரிய அதிருப்தி இருக்கு. பாரதிய ஜனதா தலைவர்களே சரியான முறையில் பணியாற்றல, அதனாலதான் நாங்க தோற்று போனோம்னு தோற்றவர்கள் சொந்த கட்சி மேல குற்றம் சாட்டுறாங்க. நிதிஷ்குமார் மகனை கொண்டு வர்றது பிடிக்காம நிதிஷ்குமார் கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி இருக்கு. இந்த 2 கட்சியும் சமயம் பார்த்து உடைக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா முனைப்பு காட்டும். இப்ப சிறிய கட்சிகளுக்கு இது ஆபத்து தான். அதாவது 272 280 எப்படியாவது கொண்டு வரணும், மெஜாரிட்டியை கொண்டு வந்துடணும், அதான் நமக்கு சேஃப். இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு. இதுல எப்படி பிற கட்சிகள் சபாநாயகர் தேர்வுல காம்ப்ரமைஸ் பண்ண போதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட நமக்கு போன 5 ஆண்டுகளாக உதவி சபாநாயகர் கிடையாது, துணை சபாநாயகர். கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட், கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா சபாநாயகர் மட்டும் இல்ல, டெப்டி ஸ்பீக்கர் ஆல்சோ. ஆனா அதை ஃபில்அப் பண்ணாமலே இருந்தாங்க. எவ்வளவு முறையிட்டும் அதுல பயனே விளையல. இந்த முறையை கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணி ஆகணும். அப்ப எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னா, பிஜேபிக்கு சபாநாயகர், உதவி சபாநாயகர் போஸ்ட் தெலுங்கு தேசத்துக்கு, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எது எப்படி இருந்தாலும் தலைநகர்ல நடக்கிற இந்த அரசியல் மூவுகள் எல்லாமே பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்துக்கான வழி இருக்கோ, சாவி இருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்தியா கூட்டணியிலேயே என்ன ப்ராப்ளம்னா, காங்கிரஸ் கட்சி 100 சீட் தான் இருக்கு. 100 சீட் வச்சுக்கலாம் ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு கம்ஃபர்டபுளான ஆட்சினா ஒரு 200ஆவது இருக்கணும். ஏதாவது ஒரு கட்சிக்கு 180 200 இருந்தா தான் அது சௌரியமா இருக்கும். அப்பதான் பிற கட்சிகள் அந்த அணிக்குள்ள சரியா சேரும். எனவே இந்தியா கூட்டணிக்குமே அந்த வாய்ப்பு இல்லை. அதனாலதான் சுப்பிரமணியசாமி என்ன சொல்றாருன்னா, அடுத்த வருஷமே தேர்தல் வரப்போகுது. அது சுப்பிரமணியசாமி தொடர்ந்து அதான் சொல்லிட்டே வராரு. போக இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இல்லை சார், இந்த சபாநாயகர் தேர்தலில் இப்போ நான் சொன்ன மாதிரியே ஆம் ஆத்மியின் சஞ்சய் சிங்கா இருக்கட்டும், இல்லை ராஜஸ்தானின் முன்னாள் முதல்வர் கெலாட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணி 236 எம்பிக்களை வச்சிருக்காங்க, உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா உங்களுடைய நபர் ஒருத்தரை நீங்க சபாநாயகராக இருக்கிறதுக்கு நாங்கெல்லாம் தயாராக இருக்கோம், அப்படி ஒரு வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க, மோடியை பாஜகவே ஆள்வதற்கு விட்டுறாதீங்கன்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுன்றது சாத்தியமா சார்? சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கு 272 பிளஸ் வேணும். இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் பெரும்பாலும் சபாநாயகர் தேர்தலில் போட்டி இல்லாம பார்த்துக்குவாங்க. காரணம், அவர் சபையை நடத்த வேண்டியவர். அதனால ஏதோ ஒரு கன்சல்டேஷன், ஒரு ப்ராசஸ்ல மெஜாரிட்டி இல்லாத காலகட்டங்கள்லையும், தேவகவுடா காலகட்டத்தில் கூட ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல ஒட்டுமொத்தமாக ஒருவரை ஆதரித்து, அப்படிதான் வழி. அப்போ எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபாநாயகர், அது ஒரு நல்ல நிலைப்பாடு. எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் பிஜேபியில இருந்து வர முடியாது இல்லையா? அப்ப பிற கட்சிகள்ல இருந்து வரணும். அப்ப ஆளுங்கட்சி கூட்டணி 2 கட்சி, அதுல இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அநேகமாக நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஆதரிப்பாங்க. அந்த எந்த வகையிலையும் சபாநாயகர் தேர்தலில் போட்டி வராது. அதுதான் நல்லது. அப்ப அதே நேரத்தில் துணை சபாநாயகரும் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல வரும். துணை சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பதுதான் மரபு.
போன 5 வருஷத்துல போடலையே தவிர அதுக்கு முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒண்ணுக்கு அந்த வாய்ப்பை தரலாம். ஆனா சபாநாயகர் தேர்தலை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குவதற்கும் எதிர்கட்சிகள் முயலத்தான் செய்யும். இந்த செஷனை நடத்துறது ரொம்ப கஷ்டங்க. என்ன காரணம்னா எதிர்கட்சிகள் ரொம்ப வலிமையா இருக்கு, ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. ஆளுங்கட்சி முரட்டு பயில்வான் மாதிரி எல்லாம் செயல்பட முடியாது. ஃபர்ஸ்ட் செஷன்லயே நிறைய பிரச்சனைகள் வரும். நீட் விவகாரத்துல மாணவர்களோட ஒட்டுமொத்த குரலாக நான் இருப்பேன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒருவர் கன்சல்ட் பண்ணி இந்தியாவை வழி நடத்துறது பெஸ்ட். மோடி ஸ்டைல் அது கிடையாது, அதான் அதோட ப்ராப்ளம். எத்தனையோ பிரதமர்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், அவர்கள் இப்படிதான் நடத்தியிருக்காங்க. ஆனா மோடியோட ஸ்டைல் இது கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கு அவர் ரெகுலரா வர்றதே கிடையாது, ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றதே கிடையாது. எந்த 5 வருஷத்துல ஒரு பிரஸ் மீட் கூட அவர் நடத்துறதே இல்லை. இப்படியான ஒரு தன்னிச்சையாக செயல்படுகிற ஒருவர் அவர் கூட்டணி அரசாங்கத்துக்கு அவர் உண்மையிலேயே சரிபட்டு வர மாட்டாருங்கிறதா என்னோட கருத்து. அப்போ ஆர்எஸ்எஸ் சொன்ன முதல் சஜஷன் தான், மோடி இல்லாத ஒருவர்னா அது சரியா வந்திருக்கும். 5 வருஷம் கழிச்சு ராகுல் காந்திக்கும் ஒரு சவாலா அவர் இருந்திருப்பாரு. ஆர்எஸ்எஸ் ப்ராப்ளம் என்னன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு 100 ஆண்டு வருது. 100 ஆண்டு வரும்போது பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. அது அவங்களுக்கு இருக்க சங்கடம். ஆனா அரசியல், இந்திய அரசியல் போகிற போக்கை பார்க்கும்போது பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் டெல்லியில பிரதிபலிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்திய பொருளாதாரத்துக்கு இது நல்லது இல்லை, ஏன்னா பொருளாதார வீழ்ச்சி அடையும். நிர்மலா சீதாராமன் ஒரு எஃபிஷியன்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்ல. 83 ரூபா 84 ரூபாங்க இன்னைக்கு டாலர் ரேட்டு. அப்ப ரூபாய் மதிப்பு அதில் பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கு. அப்ப அதெல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மத்திய அரசாங்கத்துக்கு வேணும். உலக சூழலும் ஒன்றும் சரியா இல்லை, போர் சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ குவைத்து தீ விபத்துலயே மத்திய அரசாங்கம் தெளிவான நடவடிக்கை எடுக்கவே இல்லை, எல்லாமே காலதாமதம், 2 நாள் காலதாமதம். இப்படி உடனுக்குடன் சர்வதேச நிலவரங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பண்பட்ட அல்லது ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள் இருக்கணும். ஆனா இங்க விசுவாசத்துக்கு தான் பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெய்சங்கர் வெறும் விசுவாச பரிசு தான். அவரோட காலகட்டம் பூராவுமே நமக்கு ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர். இப்போ கனடால ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர். அமெரிக்கா ஏராளமான முறை இந்தியாவை கண்டிச்சிருச்சு. ஜெர்மனி ஏராளமான முறை இந்தியாவை கண்டிச்சிருக்கு. பெரிய ஃபெயிலியர் நமக்கு ஜெய்சங்கர் காலகட்டம். ஆனா மீண்டும் அவர் தான் ஃபாரின் மினிஸ்டர். நிர்மலா சீதாராமன் ஏராளமான ஃபெயிலியர், ஆனா அவங்க தான் மீண்டும் நிதியமைச்சர். இப்படி அந்த கீ போர்ட்போலியோ எதையுமே மோடி மாத்தல. என்னதான் விசுவாசத்துக்கு பரிசு, இவங்களை நம்ம நம்பலாம். அது போக இவங்க என்னைக்குமே நம்மளுக்கு கீழே இருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் எந்த அபிப்பிராயம் தெரிவிக்க மாட்டாங்க, இப்படியான ஒரு முடிவு. இதைத்தான் ஆர்எஸ்எஸ் ஒரு முரட்டுத்தனத்துக்கு கிடைக்கிற அடின்னு அது வர்ணிக்குது. இன்னும் சொல்ல போனா மோகன்ஜி ரொம்ப ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம். எதிர்கட்சியெல்லாம் உங்க எதிரி கிடையாது, தேர்தல் போர் கிடையாது, இப்படி எல்லாமே அவர் சொல்லும் போது டெல்லி அரசியல் ரொம்ப பரபரப்பா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஷிண்டே, பவார் இவங்க 2 பேருமே கூட ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, மோடி அவர்களுக்கும் சரி அந்த என்டிஏ கூட்டணிக்கும் சரி. ஷிண்டே பவாருடைய அந்த நிலை என்னவா இருக்கு சார் இந்த சபாநாயகர் தேர்தலையும் சரி இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசியல்லையும் சரி? அஜித் பவார் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எம்பி தான். சபாநாயகர் தேர்தலில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வழி இல்லை. ஆனா ஸ்டேட் பொலிட்டிஷியனுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மாநில அரசியல்ல நம்ம இல்லைன்னா காணாம போயிடுவோம். இப்போ இவ்வளவு பெரிய சந்திரபாபு நாயுடு காணாம போயிருந்தாரு. என்ன காரணம்னா மாநில அரசியல்ல ஜெகனோட கை ஓங்கிருச்சு, சந்திரபாபு நாயுடு பலவீனப்பட்டிருந்தாரு. எனவே எந்த மாநில அரசியல்வாதியும் மாநில அரசியலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற சூழல்ல மகாராஷ்டிரால அக்டோபர் மாதமோ நவம்பர் மாதமோ தேர்தல் நடந்தால் ஷிண்டே தலைமையிலான கூட்டணிக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்பு இல்லை, தெளிவா தெரியுது அது. அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜ்யசபா எம்பியாக அவர் மனைவி அவங்க ஏற்கனவே தேர்தல் தோத்து போயிட்டாங்க, அவங்கள கொண்டு வந்துடணுங்கிற ஒரே முனைப்போடு தான் அவர் செயல்படுறாரு. அது சாத்தியம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனா எந்த அளவுக்கு அவரோட பிரிந்து போன பழைய சரத்பவார் கட்சி எம்எல்ஏக்கள் அஜித் பவாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு அது இன்னமும் மகாராஷ்டிரா அரசியல் அந்த குழப்பம் இருக்கு. அங்க மும்பை போன்ற நகரங்கள்ல இருக்கிற எனது நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அஜித் பவார் கட்சியில அஜித் பவார் பிரிவுல இருக்கிற என்சிபி ஓல்டு எம்எல்ஏஸ் பலரும்
மீண்டும் தாய் கட்சிக்கு தான் திரும்ப நினைக்கிறாங்க. ஏன்னா அவரவர்களுக்கு அவரவர்கள் தொகுதி முக்கியம், அந்த தொகுதியில அவங்க ஜெயிக்கணும், அது இப்ப இருக்கிற நிலைமையில ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கணக்கு தான் ஓடுது. அதனால அந்த எதிர்ப்பை வந்து ராஜ்யசபா தேர்தலே காட்டுவாங்க. உடனே வரப்போகுது ராஜ்யசபா தேர்தல். அப்ப அஜித் பவார் மனைவிக்கே மீண்டும் வாய்ப்புன்னா அதையே வந்து ஒரு காரணமா காட்டி அவங்க மீண்டும் சரத்பவாரோடைய அணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அஜித் பவார் தனித்து விடப்படுவார், இல்லைன்னா அதை தவிர்ப்பதற்கு அவரே வந்து சரத்பவாரோடு இணைந்துருவார். ரெண்டு பேரும் இன்னும் சொல்லப்போனா அஜித்தை வந்து வளர்த்து விட்டது சரத்பவார் தான். அதனால அவங்க இணையறதுல பெரிய கஷ்டம் இருக்காது. ஷிண்டேக்கான ப்ராப்ளம் என்னன்னா, உத்தவ் வந்து ஷிண்டேயே ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் வெறுக்கிறார். இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் ஏக்நாத் ஷிண்டே தாங்கிற ஒரு உணர்வு உத்தவுக்கு இருக்கு. ஸோ ஷிண்டே வர்றதுக்கான வாய்ப்பு மீண்டும் சிவசேனா ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு குறைவு தான். அதாவது அதிமுக பிளவு மாதிரி தான் அது. இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி. ஆமா ஆமா, அதே மாதிரி தான். பல்வேறு காரணங்கள் அந்த எல்லாமே தே ஆர் லிவிங் இன் த பாஸ்ட். எல்லாருமே பழைய காலத்துல வாழ்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்சது தெரியாதா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ பெரிய துரோகி, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நடப்பு அரசியல் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் சினோரியா என்ன, எல்லாமே அரசியல்ங்கிறது கரண்ட் தானே. எப்போதுமே திமுக கூட தோத்துருக்கு, ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க, அதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படியான ஒரு சூழ்நிலை ஷிண்டே அணி சேருமாங்கிறது சந்தேகமா இருக்கு. எம்பிக்களும் இருக்காங்க, ஆனா அதுக்கு ஏற்றவாறு மினிஸ்டர் போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கல, அந்த மன வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. எல்லாருக்குமே சபாநாயகர் தேர்தல்ங்கிறது ஒரு பார்கெனிங் பாயிண்டா இருக்கு, ஒரு பேர புள்ளியாக இருக்கிறது. அதை பிஜேபி சமாளிச்சு மோடியோட கேண்டிடேட்டை சபாநாயகரா மாத்தணும். அதாவது சபாநாயகங்கிறது மோடியே இருக்கிற மாதிரி தான். இன்னொரு பக்கம் காங்கிரஸின் அசாம் எம்பி கௌரவ் கோகாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த முறை நீங்கள் வந்து 141 எம்பி நாங்கள் இருந்தோம், எங்கள் எல்லாரையும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்போ நாங்கள் 236 எம்பி இருக்கோம், இப்பயும் நீங்கள் எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மசோதா நீங்கள் நிறைவேற்றினா அதற்கு எதிர்ப்பு வந்து முன்ன மாதிரி இருக்காது, இப்போ இன்னும் வலுவாக இருக்கும், அப்போ 236 எம்பியும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களான்னு சொல்லி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க சார் இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும். இவருடைய அந்த 236 எம்பி சஸ்பெண்ட் அப்படின்றத எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனாலதான் இவங்க இந்த சபாநாயகர் தேர்வுல வந்து கவனம் செலுத்துறாங்க. இந்த மாதிரி முடிவு எல்லாமே சபாநாயகர் எடுக்க வேண்டிய முடிவு. அது ரொம்ப கீ போஸ்ட். அதாவது இன்னும் சொல்ல போனால் மோடியின் சிந்தனைகளே எப்படி பிரதிபலிக்கிறவர் தான் சபாநாயகராக இருக்கணும்னு மோடி விரும்புவாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி கை காட்டுற ஒருவரை வந்து ஆதரிக்க நினைப்பாங்க, ஆனா மற்ற கட்சிகள் அப்படி நினைக்காது. இது ஒரு உண்மையான ப்ராப்ளம் தான். சபாநாயகர் தேர்வு இப்ப மிகப்பெரிய பரபரப்போட நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நமக்கு அதுக்கான அந்த நகர்வு எந்த வீரியம் கொள்ளுதுங்கிறது நமக்கு புரியும். மோடி 3.0 உடனே அவர் இத்தாலிக்கு வந்து கிளம்பிட்டாரு, டூர் கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பேசப்படுது. அது ஒரு குற்றச்சாட்டா பார்க்கணுமா சார்? ஒரு பிரதமர் மீண்டும் ஒரு வெளிநாடுக்கு செல்வதை ஒரு இதுவா பார்க்கணுமா, தவறான பார்வையில பார்க்கணுமா? அது ஏற்கனவே கமிட் பண்ண G20 மாநாடு, அமெரிக்க அதிபர்லாம் வராரு, அதை நம்ம அப்படி தவறா பார்க்க முடியாது. ஒரு நகை முரண் என்ன அப்படின்னா, இத்தாலி வந்து சோனியா காந்தி அவர்கள் பிறந்த நாடு, அங்க இவர் போறாருங்கிறது ஒரு நகை முரண். அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். இதுல ராஜ்யசபா என்பது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன மசோதா கொண்டு வந்தாலும் ராஜ்யசபால நிறைவேற்றணும். ராஜ்யசபால காங்கிரஸ் ஜஸ்ட் அந்த ஆப்போசிஷன் லீடர் ஸ்டேட்டஸா தக்க வச்சிருக்கு. அதாவது 25 வேணும், 26 இருக்கு. அப்போ காங்கிரஸ் தான் ஆப்போசிஷன் லீடர். ஆனா காம்போசிஷன்ல பாத்தீங்கன்னா ஜெகன் கட்சி ஏற்கனவே அவங்ககிட்ட ராஜ்யசபா எம்பி நிறைய இருக்காங்க. ஆந்திரால ஜெகன் கட்சிக்கும் சந்திரபாபு நாயுடு கட்சிக்கும் இடையில மிகப்பெரிய போராட்டங்கள், வன்முறை, நேற்றை கூட வந்து ஒரு பெரிய கலவரம் மாதிரி வெடிச்சிருச்சு. அது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஆளுங்கட்சி டிடிபி வந்து பாராமுகமா இருக்கிறது, அதுவே தூண்டி விடுதுங்கிறது குற்றச்சாட்டு. ஜெகன் கட்சி அவர் எம்பிக்கள் எல்லாருமே வந்து ஜனாதிபதி சந்திச்சு மனு கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, ரைட்டுங்க, நீங்க வந்து லோக்சபால வேணா அவரை நம்பி இருக்கலாம், டிடிபியை நம்பி, ராஜ்யசபாக்கு வந்தீங்கன்னா அப்புறம் எங்களை நம்பி தானே இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் ராஜ்யசபால ஜெகனோட ஒய்எஸ்ஆர் எம்பிக்கள் தான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப நாங்க ஆதரவு தரமாட்டோம் என்று அவர்கள் ஒரு மிரட்டுகிற துணியில் தான் பேசுகிறார்கள். அதாவது தேர்தல்ல வெற்றி கிடைக்கல, ஆனாலும் எங்களுக்கு பலம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடத்தான் ஒரிசாலையும் எடுப்பாங்க. ஒரிசாலையும் ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து கண்டிப்பா, இத்தனைக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டை ஆளுங்கட்சி விட்டு கொடுத்துச்சு பிஜேபிக்காக. ஜெயிச்சு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ராஜ்யசபா தேர்தல் வருது. ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஒரு ராஜ்யசபா சீட்டை பிஜேபியோட ஒரு மினிஸ்டர்
வெற்றி பெறுவதற்காக ஒரிசாவை ஆளுகிற கட்சியாக இருந்த பிஜு ஜனதா தளம் விட்டு கொடுத்தது. அந்த அளவுக்கு நல்லெண்ணெல்லாம் காட்டினாங்க. ஆனா அதே நல்லெண்ணத்தை பிரதிபலிக்கல. மோடி அவர்கள் நாங்க பிஜேபி ஆட்சி அமைத்தால் நவீன் பட்நாயக்கோட உடல்நிலையை பற்றி ஆராய்வதற்கு சிறப்பு மருத்துவ விசாரணை குழு அமைப்போம்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கீழே இறங்கி பேசிட்டாங்க. அதெல்லாம் வச்சுதான் ஆர்எஸ்எஸ் கண்டிக்குது. தேர்தல் நீங்க யுத்தம் மாதிரி நடத்துனீங்க, தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க, பணிவு காட்டல, பக்தியை காட்ட வேண்டிய இடத்துல பணிவை காட்ட வேண்டிய இடத்துல அகங்காரத்தை காட்டினீங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. எனவே இது ராஜ்சபா என்பது இனி பெரிய போராட்ட களமாக, மோதல் களமாக உருவெடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி சார்.